ஏன் உபதேசம் பண்ணணும்? ஏன் கிறிஸ்துவுக்குள் தேறினவர்களா நிறுத்தணும்? அப்பொழுதுதான் நீங்களும் நானும் கிறிஸ்து போல மாற முடியும். அல்லேலூயா. அவளுடைய நோக்கம், எங்களுடைய நோக்கம் மதத்தை மாற்றுவதல்ல, எந்த மனுஷனையும் கிறிஸ்துக்களாக தேறினவர்களாக நிறுத்துவதுதான் நோக்கமாக இருக்கிறது பிரியமானவர்கள். அதுதான் அப்போஸ்தலருடைய நோக்கம், அதுதான் சீஷருடைய நோக்கம், அதுதான் இயேசு கிறிஸ்துவோட நோக்கம். அப்பொழுதுதான் அவருடைய ஞானமும் அவருடைய அறிவும் அவருடைய புத்தியும் உங்க வாழ்க்கையில வெளியரங்கமாகும். அவருடைய ஞானமும் அவருடைய புத்தியும் அவருடைய சிந்தையும் உங்களுக்குள்ளாக வெளிப்படும்போதுதான் அவருக்குள்ளாக இருக்கிற அதே ஜீவன் உங்களுக்குள்ளாக வெளிப்படும். அவருக்குள்ளாக காணப்பட்டதல்லவா அதே சந்தோஷம், அதே சமாதானம், அதே நீதி, அதே பரிசுத்தம், அதே அதிகாரம், அதே வல்லமை, அதே ஆரோக்கியம், அதே நீதி காணப்பட வேண்டும்.